ஹாய் சொந்தங்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஹில்ஸ் தான் ஏற போகிறோம். அதாவது இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போக முடியல அப்படின்னாலும், நம்ம தேனிக்குள்ளே இருக்கவங்களுக்கு இது தெரியுதா தெரியலன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்த்து மேக்ஸிமம் தெரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதே நம்மளுக்கு தெரியாது. நம்மளே இந்த ஹில்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தான் போக போகிறோம். அதாவது மேகமலை அப்படிங்கிற ஒரு ஹில்ஸு, மேகமலை அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம வந்து போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா, அந்த கேரளா சைடு இருக்கும் பார்த்திங்களா, ஃபுல்லாக அந்த டீ எஸ்டேட்டு அந்த மாதிரி தான் இந்த ஏரியா வந்து இருக்கும். ரொம்பவே சில்லான கிளைமேட்டு. இந்த அடிக்கிற வெயிலில் கூட 12 மணிக்கு கூட அங்கே பார்த்திங்க அப்படின்னா செம்ம குளிர். அந்த மாதிரி நான் குளிரில் கூட நடுங்கிட்டு இருந்தேன் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 12 மணி. ஆனால் இது 12 மணி மாதிரியே இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மேகமூட்டம் ஃபுல்லாக வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, மேகமூட்டமாக தான் சுற்றியுமே பார்க்குறதுக்கே நம்மளுக்கு தெரியும். நம்ம ஊரில் அந்த பனி விழுகிற மாதிரி அங்கே வந்து மேகமூட்டம் தெரியும். செல்லில் பார்க்குறக்கு கூட அவ்வளோவா கிளியராக தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறக்கு பயங்கரமாக இருந்துச்சு. பழைய பில்டிங்லாம் இடிச்சிட்டு இப்போ வந்து நிறைய புது பில்டிங் வந்து அது ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. ரூம்ஸ் வந்து ஒரு ரூம் ஒரு மாதிரி வாடகை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறக்கு. இங்கே வந்து ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டா தான். இதுக்கு அந்த சைடு வந்து தண்ணி போகுது. அருமையான கிளைமேட்டு. 12 மணிக்கு இங்கே குளிருது. எங்கே வந்திருக்கோன்னா மேகமலை. செம்ம பிளேஸ். அது பொம்மைங்க. ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குங்க? இது என்னது குப்பையாட்டம் முளைச்சிருக்குன்னு பார்த்தா ரோஸு எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள், கொத்து கொத்தா. அருமை. நல்லா அழகுக்காக வச்சுருக்காங்க. கொத்து கொத்தா பூத்துருக்கு. கையெட்டினா கூட பிடிச்சிடலாம், கையெட்டாது. இந்த சிவப்பு கலரில் தெரியுது வந்து கொடி ரோஸு. இலையே இல்லை, ஆனால் ரோஸ் மட்டும் குட்டி குட்டியாக பூத்துருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி அங்கே கையெட்டுச்சுன்னா ரோஸ் ஒரு கொத்து பொறிச்சிடுவேன். இப்போ அருமை அருமை அருமை. சும்மா ஜம்முன்னு வேற லெவல். ஒரு பஸ்ஸு 2 பஸ்ஸும் இருக்காமா. பஸ்ஸு பாருங்க எப்படி டான் 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 டான். எங்கே அங்கேயும் நின்றுக்குச்சு. 2 பஸ் தான் இருக்குது. ஏறிட்டாங்க ஒருத்தவங்க இறங்குறாங்க. இல்லை, ஏதோ பையில் வந்து கடைக்கு ஜாமான் இறங்க மாட்டிருக்கு. எப்படி இந்த இதில் வந்து இந்த இதில் எப்படி வருது? எப்படி ஜம்முன்னு போகுது பார்த்தீங்களா? அருமையாக போகும். 2 வீலர்லாம் நம்ம ஆன் பண்ணவே தேவையில்லையாங்க இந்த பள்ளத்தில். டேர்னிங்கில் இப்போ வளைஞ்சிட்ருக்கு. எங்கே பஸ்ஸை காணா? அங்கே போயிடுச்சு. என் கணவர் எனக்காக பூ பறித்து கொண்டிருக்கிறார். அருமை. தேங்க்யூ ஸோ மச். வேவிஸ் ஹில்ஸ், ஹைவேவிஸ். அங்கே வந்து இந்த கருஞ்சிருத்த நடமாட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இப்போ வந்து கீழே மேலேருந்து நம்ம கீழே ஒரு வியூ பார்ப்போம். வந்து ஒரு ஆறு மாதிரி போதாமா. அந்த இடம் நின்று பார்த்தா நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நின்று பார்ப்போம். ஆனால் வெயில் அடிக்குது. ஆனாலும் செம்ம கூலிங்காக இருக்குது. காற்று நம்ம பனி விழுந்தால் எப்படி இருக்கும் ஊர்லலாம், செம்ம பனி விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. காற்று செம்ம சில்லுன்னு இருக்குது. அடாடாடாடா, எவ்வளோ அருமை பாருங்க. வாவ். ஆனாலும் வெயில் அடித்தாலும் பார்த்திங்கன்னா செம்ம பனி விழுந்தால் செம்ம கூலிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. அழகாக இருக்குது பாருங்க. அந்த பாதை மட்டும் தனியாக தெரியுது. செம்ம சூப்பர். அங்கே வந்து ஏதோ ஸ்கூல் இருக்குதாம்மா. வந்து இங்கே வேலை செய்கிறவங்க மட்டும்தான் இங்கே தங்கிக்கிறதுக்கு அலவுடு. அந்த குட்டி குட்டி வீடு எல்லாமே. மற்றபடி நம்ம ஊர்லேருந்து இங்கேருந்து வாடகைக்கு இருந்து வேலைக்கு போகிறது அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இல்லாமல்
இங்கே தங்கி இங்கே வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி. அந்த பஸ் நிற்கிறது வந்து ஸ்கூல். செம்மையாக இருக்குது. தண்ணி போகிறது அப்படியே அந்த வேவ் அழகாக தெரியுது. இங்கேருந்து வேறு லெவல் வியூவில் இருக்குது இங்கே. சூப்பர். மேகமலையில் அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா மேகம் ஃபுல்லாக வந்து நம்ம பனி நம்ம ஊரில் இருந்தால் இருக்கும்ல அந்த மாதிரி. இப்போயே இந்த இடத்துலலாம் பனி தெரியுது. பனி இல்லை, மேகமூட்டம்னு சொல்லுவோம்ல, அது அப்படியே ஃபுல்லாக ஆயிரும். ஆள் நிற்கிறது தெரியாது, பனி விழுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம் ஆக ஆக, அதாவது மார்னிங் சீக்கிரத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா காலைல நேரத்தில் ரொம்ப மேகம் நகர்றது அழகாக தெரியுது. சவுண்டுன்னு பார்த்தா காற்று சவுண்டு பயங்கரமாக இருக்கு. வா, செம்ம காற்று. காற்று சவுண்டு. நிஜமாகவே சொல்லணும் அப்படின்னா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஏதாவது சில்லான இடத்துல போய் நம்ம அப்படியே செட்டில் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நிஜமாகவே அவ்வளோ கூலிங் இருக்குது அந்த ஏரியாவில். ஃபுல்லாக அந்த காற்று பார்த்திங்கன்னா ஏசி காற்று மாதிரி இருக்குது. நம்ம பனிக்காலத்தில் ஒரு சில்லுன்னு ஒரு காற்று வரும் பார்த்திங்களா, அந்த ஏசி போட்டால் எப்படி இருக்கும், சேம் அதே தான். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாக ஹில்ஸ் தான். எத்தனையோ கொண்ட ஊசி வளைவுகள் வந்து இருக்குது அதில். அதாவது எவ்வளோன்னு எனக்கு தெளிவாக தெரியல, அது வேறு தப்பாக சொல்லிட்டுனாலும் கேவலமாகிவிடும். இதை வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு நம்ம போக முடியல அப்படின்னாலும் இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஆனால் அதில் வந்து அதே காட்டுக்குள்ளே வந்து யானை, இந்த மாதிரி சிறுத்தை, இந்த மான், இது குரங்கு எல்லாமே இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து பார்க்கல. யானை சாணியை வேணால் பார்த்தோம். இந்த இடம்லாம் பாருங்களேன், பார்க்குறக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அங்கேயே தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வெயிலும் அடிக்குது, ஆனால் வெயில் தெரியலை சொல்லப்போனால். அதுதான் உண்மையும் கூட. சரி, ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வந்து இப்போ இறங்கிட்டு இருக்கோம். அப்படியே ஓகே. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேயிலை எஸ்டேட்டு தான். அந்த டீ தூள் தயாரிக்கிற அந்த இலை செம்மையாக இருந்துச்சு. நான் கூட எப்படா பறிப்பாங்கன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அது பிளேட் மாதிரி மிஷின் தான்ட்டுருக்கு. அந்த பிளேட்டில் இப்படி பண்ணோன்னே க்ரக்னு அந்த இலையெல்லாம் வந்து விழுந்துருது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். பாய்.